Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வடவழியில இருக்கிற 99 ஷாப் தாங்க. இது பார்ட் 2 வீடியோ. நிறைய பேர் சீக்கிரமா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே சீக்கிரமா அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது கிச்சன் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் இதெல்லாமே வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாமே ஒரு பீஸ் 2 பீஸ் 5 பீஸ் ஈவன் 10 பீஸ் 99க்கு கூட நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு கிச்சன் ஸ்டோரேஜ் ஸ்டைனர் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வந்து இந்த ஒரு பிளேஸ்லேயே நீங்கள் வாங்கிக்க முடியும். டைரக்ட் விசிட் மட்டும் தாங்க, ஆன்லைன் பர்ச்சேசிங் கிடையாது. டைரெக்டாக விசிட் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட வடவள்ளி 1C பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கையில வச்சிருக்கிறது எவ்வளவு? ஒரு பீஸ் 99, 2 பீஸ் 99, 2 பீஸ் 99. ஆமாங்க. இந்த ட்ரே ஆயிலுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கலர் கலரா இருக்கு, எந்த கலர் வேணா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்துக்கா இது 4 பீஸ் 99, 4 பீஸ் காய் கூட. ஓ சூப்பர், சமைங்க. சோ வேணுங்கிறீங்க 1C பஸ் ஸ்டாண்ட், அதாவது வடவள்ளி 1C பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய 99 மார்ட் விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே 99 ரூபீஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்கா. அப்புறம் இது 4 பீஸ் 99, 4 பீஸ் 99 பரவாயில்லையே. நம்ம நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்கா. ஸ்டேஷனரி கூட எது வேணா போட்டுக்கலாம், நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஏங்கா ஆமாங்க. இது 4 பீஸ் 99, சூப்பரா இருக்குங்கக்கா. ஓகேங்கா. நெக்ஸ்ட் இது 4 பீஸ் 99, 4 பீஸ் 99. எல்லாம் 199 போய் நம்ம 99 மார்ட்ல 4 பீஸ் 99 கொடுத்துட்டு இருக்கீங்க. சமைங்க. சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 2 பீஸ் 99, 2 பீஸ் 99 இல்லையா? நம்ம ஒரு பீஸே 150 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆன்லைன்ல நீங்க நல்லா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வெறும் 99 ரூபீஸ் மட்டும். யோகா மேட் 299, 299. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ட்ரே உங்களுக்கு 99. வீட்டுல நீங்க ஏதாவது கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். இது 10 ருபீஸ் வந்து பாக்ஸுங்க. இது ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் அந்த மாதிரி எதுக்காவது நீங்க எந்த பயன்படுத்தணும், எதுக்கு யூசேஜ் ஆகும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இல்லை 4 பீஸ் 99, இது வந்து 2 பீஸ் 99 கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெளியே போய் வாங்கும்போது உண்மையாவே இதோட ப்ரைஸ் வேற லெவல்ல இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. குறைஞ்ச செலவில் உங்க வீட்டை வந்து நீங்க ஆர்கனைசிங்கா மாத்திக்கலாம். இதெல்லாம் 4 பீஸ் 99. நீங்க ஒரு 1000 ருபீஸ் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே வீட்டையே வேற மாதிரி மாத்திரலாம். ஒரு ஆர்கனைசிங்கா உங்களுக்கு இஷ்டப்படுற மாதிரி வீட்டை அழகா மாத்திக்கலாங்க. அந்த அளவு உங்களுக்கு பொருள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வீடியோல பார்த்துட்டு எதுக்கு பண்ணலாம், எது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நீங்க போய் அழகா வாங்கிக்கலாம். எல்லாமே A to Z ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க. சீமார்ல இருந்து உங்களுக்கு மாவுல இருந்து எல்லாமே இருக்கு. இது வந்து 129 ரூபா. நமக்கு மேக்கப் கிட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா கூட வயர் கூடங்க, 2 பீஸ் 99. நம்ம பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா இதுல ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்க கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேட்டுக்கு உண்மையாவே எங்கேயுமே கிடைக்காது, இங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இதெல்லாம் 2 பீஸ் 99. உங்களுக்கு ஆயில் ட்ரேயா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு போய் போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு வேணா காய்கறி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய காசு செலவு பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப கம்மியான செலவுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏர் போற மாதிரி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்க எதுல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது 4 பீஸ் 99 ருபீஸ். நல்லா ஒரு கொடி மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் உங்களுக்கு எல்லாமே 99க்கு ஒரு பீஸ் மட்டும் இல்லை, 2 பீஸ் 3 பீஸ் 4 பீஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாத்திரம் கூட கழுவி போட்டு வச்சுக்கலாம். ஒரு இதில் டம்ளரு அவங்களுக்கு செம்பு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். தண்ணி கூட வடிஞ்சிரும் கீழே. இது பாருங்க, ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 4 பீஸ் 99. இது மாதிரி பாத்ரூம் ப்ரஷ்ஷு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிட்டோட வர்ற மாதிரி துணியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட நிறைய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரேக் உங்களுக்கு
ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு அந்த மாரிலாம் இருக்கு. இதுல 99க்கு இருக்கு, 150க்கு இருக்குது, 4 ரேக் வர்ற மாரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 899 இது 649ங்க. எல்லாம் பெரிய ரேக்ஸ் உங்களுக்கு. எல்லாம் வந்து பெருசா வந்து ரேக் குடுத்துருப்பாங்க. நீங்க வெளிய போனீங்கன்னா கண்டிப்பா ரூ. 1000 போடுவாங்க. இங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க. இந்த மாரி பேசின்ஸு, பவுல்ஸு, குப்பை தொட்டி, உங்களுக்கு டஸ்ட்பின்னு இதெல்லாம் வந்து மூடி போட்ட மாரி ரூ. 119 அது. நீங்க எது வேணா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வித் ஹேண்டிலோட குடுத்துருக்காங்க. அதாவது மிடில் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஹை ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவைப்படுற மாரி ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. இந்த பொங்கல், சுண்டல்லாம் நம்ம கோவில்ல குடுப்போம் இல்லையா? அந்த மாரி. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரோலே வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். இது மாவு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். 99 தான். ரூ. 65க்கு கூட சின்ன பக்கெட்ஸ் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இதுல டஸ்ட்பின் இருக்கு. நம்ம கீழ கால் வச்சு அமுத்துனா ஒரு டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா? ஆஃபீஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாரி டஸ்ட்பின் நீங்க உங்க வீட்டுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். அந்த மாரி டஸ்ட்பின் இருக்கு. அரிசி மாவு, கோதுமை மாவு, ப்ரொவிஷன் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நீங்க டிஷ்யூ பேப்பர்ல இருந்து எல்லாமே ஏ டூ ஜெட் இந்த இடத்துல நீங்க வாங்கிக்க முடியுங்க. இதுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு டஸ்ட்பின் வெரைட்டி மட்டும் கலர் கலரா வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உங்க வீட்டுக்கு ஏத்த மாரி கூட நீங்க வாங்கிக்கலாம். டஸ்ட்பின்லயே நெறைய வெரைட்டி இருக்கு. அது வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். ரூ. 189ங்க இது. கொஞ்சம் டிஃபரண்டான விலங்குகள் இருக்கும்ல, அந்த மாரி வந்திருக்கு. சூப்பர்பான கலெக்ஷன்ஸுங்க. செம்மையா இருக்கு உங்களுக்கு பாருங்க. இதெல்லாமே கிச்சனுக்கு நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கிற மேட் அந்த மாதிரிலாம் கூட வச்சிருக்காங்க. அதாவது நம்ம கிச்சன்ல ஒட்டுவோம்ல, கிச்சன் லைனர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டைனஸ் ஸ்டீல்லே எல்லாமே இருக்கு. முறுக்கு பிடியிலேருந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. இது வந்து ஜஸ்ட் 99 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஸ்டைனஸ் ஸ்டீலில் ரொம்ப குவாலிட்டியான விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 99ல் கண்டிப்பாக வாங்கலாங்க. நல்லாயிருக்கு, உண்மையாகவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஓவல் டைப்பு, ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 99க்கு குட்டி குட்டியாக உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 இது பார்த்திங்க அப்படின்னா 99 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்பளம்லாம் 99. உங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த வந்து ஸ்டைனஸ் ஸ்டீலுக்கு இந்த ரேட்டுக்கு உண்மையாக கொடுக்குறது வந்து ரொம்பவே வந்து அதுவும் குவாலிட்டி கொடுக்குறது ரொம்ப வந்து அஃபோர்டபுள் தான். அதனால் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா நேரில் விசிட் பண்ணுங்கள். இந்த செம்பெல்லாம் 119 ரூபா அந்த மாதிரி வருது. உங்களுக்கு வெயிட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வெயிட்டாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைனஸ் ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 99 ஸ்டாப் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் 3 பீஸ் 99, 6 பீஸ் 99, 8 பீஸ் 99 அந்த மாதிரி கூட நிறையா வச்சுருந்தாங்க. பிளேட்டு, இந்த மாதிரி பவுல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது காஃபி ஆத்துறக்கு மக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது 79 ருபீஸ். ஆயில் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இது டிஃபன் பாக்ஸு, 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸுங்க. இது கூட நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு அடுக்குலேயும் ஒவ்வொன்றும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடும் போது. இந்த மாதிரி உங்களுக்கு காய்கறி எல்லாமே வடிகட்டுற மாதிரி ஜல்லடை ஸ்டைனஸ் ஸ்டீலில் 169லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 99 ஷாப்பு வடவள்ளியில் லொக்கேட் ஆகிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு 1C பஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் வந்து நிற்குங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைடர் போகும். அந்த டிவைடருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் ஷாப் இருக்கும். இந்த செப்பல் ஷாப்புக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் 99 ஷாப்பு இருக்குங்க. இது 5 பீஸ் 99. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா கூட தாராளமாக பஸ்ஸில் கூட போகலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து அயன் கடாயுமே கொடுத்துருக்காங்க. நிறையா கம்மி ரேஞ்சஸ்லேருந்து ஜாஸ்தி 200 300 இந்த மாதிரி அயன் தோசை கல் அந்த மாதிரி கூட இருக்குது. குட்டியாக அந்த மாதிரி தாளித்து ஊற்றுறக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இல்லாத ஐட்டம்னே இல்லை, எல்லா ஐட்டமும் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்க முடியும்.
இந்த மாதிரி சப்பாத்தி இது. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பலகை கேட்பாங்க, சாத்திரம் சம்பிரதாயம் பண்ணுறதுக்காக. சரி, பூஜை அறையில் வைக்கிறக்கும் பிரசாதெல்லாம் வைக்கிறதுக்கு சில பேர் வந்து இந்த மாதிரி பலகை யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே இருக்குதுங்க. அப்புறம் காப்பிடி, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஸ்டைனர் ஸ்டீல்லே காப்பிடி. ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாச்சம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி நம்ம போட்டு வச்சுருப்போம்ல அந்த டின்லையோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காப்பிடி போட்டு வைக்கணும். அது வந்து ஒரு லக்ஷ்மிக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 169, 89 டிஃப்ரெண்ட் வேரியட் சைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது நீங்கள் சர்வ் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம், சமைச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா அதாவது கப் சிப்னு நல்லா மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மூடி வந்து நல்லா டைட்டாகவே இருக்குது. இதில் தூக்குவாளி இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம நிறையா கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கம்மியாக கொடுக்கும்போது இவ்வளோ ரேட் கம்மியாக அப்படின்னு கேட்குறேன். அது வந்து உங்களுக்காக தான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து பாதி பேர் ஒன்றும் சொல்கிறதில்ல, கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ விலையை கம்மி பண்ணி நீங்களே கம்மி பண்ணி விட்டுருவீங்க போல் அப்படின்னு. அவங்க அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க கடைக்காரங்க. நான் பரவாயில்லையே கம்மியாக கிடைக்குதே, இவ்வளோ கம்மி ரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதை வந்து புரிஞ்சுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வேறு பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்காக தான் நான் கேட்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைக்காரங்கிட்ட சொல்லி விலையை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுருவீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் எந்த வீடியோ போட்டாலும் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நான் அந்த வீடியோவில் கடைக்காரங்க வந்து பரவாயில்லையே இவ்வளோ கம்மி கேட்டு பரவாயில்ல இவ்வளோ கம்மி ரேட்டு தானான்னு கேட்குறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து என்னடா நம்ம என்ன பேசினாலும் தப்புங்கிறாங்கங்கிற மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் அது வந்து என்னென்ன எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் தாம்பூலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 ருபீஸ்லேருந்து 300, 350 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. என் மனசை பட்டதை நான் சொல்கிறேங்க. ஏன்னா வந்து ஒரு பாசிட்டிவாக நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்கிறது கிடையாது. ஆனால் வந்து ஒரு குத்தங்கிற போது மட்டும் டக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் டக்குன்னு குத்தத்தை வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. என்றைக்குமே ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸ் நல்லா பண்ணுறீங்கக்கா, இன்னும் சூப்பராக பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்கணும். ஆனால் அது வந்து யாருமே கொடுக்குறதில்ல. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் யாருமே கொடுக்குறதில்ல. நெகட்டிவாக மட்டும் ஒரு வார்த்தையை வந்து ஈஸியாக போய் பேசிடுறீங்க. அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு தப்பு இருக்குன்னா அக்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க, அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக கரெக்ட் பண்ண எல்லாமே இருக்காங்க. ஆனால் வார்த்தைகள் ரூடாக போகும்போது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரூடாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து என்னன்னாலும் சரி யாருனாலும் சரி மனசு நோகடிக்கிற மாதிரி கமெண்ட்ஸு இது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவு பாசிட்டிவாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்க கண்டிப்பாக அது உங்களுக்கும் வேறு லெவலில் ரீச் ஆகும். அதாவது சொல்கிறது, நீங்கள் ஒருத்தவங்களை வாழ்த்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பல மடங்கு உயர்வீங்க. அது மட்டும் உண்மை. நான் கற்றுக்கிட்டது அதுதாங்க. யாருனாலும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்களே வாழ்த்துவேன். திட்டுறதை விட்டுட்டு வாழ்த்தணும் அப்படின்னா நானும் இன்னும் வேறு ஸ்டேஜுக்கு வளர்ந்து போவேன். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு மனசில் பட்டுச்சு, அதனால் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்துருக்காங்க 99க்கு. இது க்ளீனிங் பர்பஸ்க்கு கிச்சன்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்வைப் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்வைப்லிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. 3 பீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு 99 அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் ஆஃபீஸ்லலாம் பேப்பர்ஸ்லாம் போடுறதுக்கு சின்ன பேஸ்கெட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேபிள்லேயே கூட வச்சுக்கலாம் நம்ம. அதெல்லாம் 79, 69, 99, 120 அந்த ரேஞ்சில் கூட கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எக் ட்ரேங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது தான். நமக்கு கிச்சனுக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். கடைங்களுக்கு நிறைய பேர் ஷாப் வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறையா தேவைப்படும். ட்ரேஸ் தேவைப்படும், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு தேவைப்படும், நிறையா தேவைப்படும். அவங்களாவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ட்ரே வந்து இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் இழுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டிலு, பவுல்ஸு இந்த மாதிரி 100 ரூபா, 109 ரூபா
அப்புறம் 99 ரூபா, 120, 150 வரைக்கும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 3 பீஸ் 99. ஒரு 6 பீஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அரை கிலோ தாராளமாக ப்ரொவிஷன் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். சின்னது ஒன்று வாங்கிட்டிங்கன்னா கடுகு, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பெரிய பெரிய டப்பாலாம் கோதுமை மாவு, அரிசி மாவு இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்பூனோட கொடுத்துட்றாங்க. நம்ம எடுத்து போடுறப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் காமிச்சது கம்மி தாங்க, நிறைய இருக்குங்க. இது காமிச்சா இன்றைக்கி ஃபுல் டே 1 டே ஃபுல்லாகவே நம்ம 99 ஷாப்பை சுற்றி காமிக்கலாம். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செம சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட 99 ஷாப்பில் இருக்குங்க. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் 4 பீஸ் உங்களுக்கு 99 அந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்கள் 229. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிக்கல் ஷாப் மெடிசன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மெடிசன் பாக்ஸு அதுவும் இருக்குது. இது வந்து நூல் போடுறதுக்கு டைலரிங்லாம் வச்சுருக்கவங்களுக்கு நூல் போடுற பாக்ஸ் அது. இதுவுமே 99 ருபீஸ் மட்டும்தான். இதுவும் 99. உள்ள விசிபிளாகவே தெரியுங்க உங்களுக்கு. இது வந்து 139. கொஞ்சம் பெரிய சைஸில் கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க. இது 4 டைப்பில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 1/4 கிலோ 1/4 கிலோ போட்டு 4 டைப்பில் போட்டு நீங்கள் ஒரே இதாக யூஸ் பண்ணிக்கலாம். சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸ்பேஸ் வந்து சேவிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரணுங்க. எனக்கு பேட் கமெண்ட்ஸ் தான் நிறைய வருது. குட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா ரைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்தாலும் அதில் பேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அதுவும் என்னையை பற்றி சொல்லி தான் திட்டி தான் கமெண்ட்ஸே வருது. இருந்தாலும் பரவாயில்ல, குட் கமெண்ட்ஸ் ரைஸ் பண்ணி